அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோல்லேண்ட் எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா அந்த சண்டை முடிஞ்சிருக்கோங்க. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களோட கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக சண்டை போட்டாங்க இல்லையா? எத்தனை சண்டை போட்டிருக்காங்க, எத்தனை சண்டையில் ஜெயிச்சாங்க, தோத்தாங்க, இவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே வாங்குறதுக்காக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டையில் ஜெயிச்சா 10,000 கோல்ட் காயின்ஸ் தரேன்னு சொன்னாங்க இல்லையா? அதை வாங்குறதுக்காகவும் வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாரு. இந்த கார்டை நீங்கள் எந்த பேங்க்கில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் ஒன்று தராங்க. இதில் யார் யார் எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க, அவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன எல்லாமே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்சான் இது வரைக்கும் ஒரு சண்டையில் கூட தோத்து போனதே கிடையாது. இண்டிவிஜுவல் பேட்டிலையும் தோத்தது கிடையாது, டீம் பேட்டிலையும் தோத்தது கிடையாது. அவனுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5,000க்கும் மேலே இருக்குது. எல்லாருக்குமே சில்வர் பேட்ச் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் தங்சானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் பேட்ச் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஃபேட்டி பயந்துடும். ஐயோ, அப்போ இதுக்கு மேலே நம்ம போடுற சண்டை எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் கூட போடணுமா அப்படிங்கிறான். ஏன்டானா இவன் கோல்டன் பேட்ச் வாங்கிட்டான்ல. ஆனால் அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அப்போல்லாம் கிடையாது. அதாவது நீங்களாம் லெவல் 30 தான் இருக்கீங்க, அதுக்குள்ளே நீங்கள் கோல்டன் பேட்ச் அப்படிங்கிறத வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இந்த கிங்டம்லேயே ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. இன்னொரு சைடில் அந்த தோற்று போன டீம் இருக்காங்களே, அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக மாஸ்டர் வந்திருக்காரு. ஏன்னா மாஸ்டரோட நெஃப்யூ அங்கே இருக்கான்ல. அப்புறமா அவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்காக ஃபேமிலி பற்றிலாம் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி தாத்தா எப்பவுமே உங்களோட ஃபோட்டோ வச்சே பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் திரும்ப வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இவர் வராமல் இல்லை. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். நீங்கள் இப்போ ஒரு சண்டை போட்டிங்களே, நீ ஏன் தோத்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் சொல்கிறான், சண்டே நீங்கள் முழுசாக பார்த்தீங்களா அப்படிங்கிறான். நான் பார்த்தேன். நீ ஏன் தோத்த தெரியுமா? நீ உண்மையாக தோத்தது ஆப்போனண்டால கிடையாது, நீ உன்னால தான் தோற்று போனேன். உனக்கு அந்த லைட்னிங் டீரெக்ஸோட பவர் இருக்கா அப்படிங்கிறதுனால ரொம்ப தான் தலகணம் கொண்டு நீ என்ன பண்ண ட்ராப்ல மாட்டிக்கினேன். நீ தோத்து போனதுக்கு காரணம் நீ தான், மற்றவங்க கிடையாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ தோத்து போன இல்லையா, அந்த டீமோடைய கேப்டன் நான் தான் அப்படிங்கிறாரு. இவனே பேன் வாயை பொழுக்கிறான். என்னதான் நான் டீம் கேப்டனாக இருந்தால் கூட அதில் என்னோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தங்சான் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. இவனா கேட்குறான், என்னையுமே ட்ரெயின் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா நான் உன்னை ட்ரெயின் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சினா தங்சானை உன்னோட கோலாக வச்சுக்கோ, அவனுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறத உன்னோட கோலாக செட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவனா கேட்குறான், நான் எதுக்கு அவனை கோலாக வைக்கணும்? அவனுடைய பவர் பாருங்க, ப்ளூ சில்வர் பிளான்ட் தானே, அவனால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு செகண்ட் மார்ஷல் சோல்ட் இருக்கு இல்லையா, அதை அவர் சொல்லல, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஃப்ராண்டர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம பசங்க போகிறாங்க. ஃபேட்டி போனோன்னே என்ன பண்ணுறான், ஃப்ராண்டரை போட்டு வம்பு இழுக்கிறான். அந்த டைமில் இந்த ஆப்போசிட் டீமோட லீடர் அங்கே தானே இருக்காரு. அவர் ஒவ்வொருத்தரும் கேட்குறாரு, நீ தானே ஃபேட்டி, நீ தானே அந்த ஃபயர் பவரை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெருமைகளை அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஊஜி இருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதும்டா போதும், பெருமை பேசினதெல்லாம் போதும், ஃப்ராண்டர் இன்னைக்கு நமக்கு ட்ரீட் கொடுப்பான் அப்படிங்கிறாப்புல. ஃபேட்டி என்ன பண்ணுறான், மெனு கார்டை எடுத்து ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே இருக்கான். ஃப்ராண்டர் யோசிக்கிறார், பரவாயில்லப்பா பையன் நமக்கு ஏற்ற பிள்ளையா இருக்குது, காசை சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் காட்டினதெல்லாம் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறான். ஃப்ராண்டர் அப்படியே பார்க்குறாரு. அதான் ஃபேட்டி நக்கலாக கேட்குறான், என்னங்க நைட்டெல்லாம் தூக்கம் இல்லையா, என்ன முகம்லாம் ப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த டைமில் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நான் பே பண்ணிடுறேன், என்னோட ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஊஜி என்ன சொல்கிறாரு, வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு ஃப்ராண்டரோட ட்ரீட்டு தான். அந்த டைமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களாம் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க, நீங்கள் மட்டும் இந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் டேரெக்டாக என்னோட ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் மாஸ்டர் உள்ளே வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இப்போ கூட நீ கொண்டு போகலாமே அப்படிங்கிறாரு. உடனே ஃப்ராண்டருக்கு கோவம் வந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படிப்பா, இவங்க எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, நான் ஒவ்வொருத்தரையாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன், நான் எப்படி இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, சரி நான் உனக்கு ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், முடிஞ்சால் பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி பிளேஸில் போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமாக மேலே வந்துட முடியும். அதான் இவர் கேட்குறாரு, அந்த மாதிரி ஃபெசிலிட்டியை உன்னால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. ஃப்ராண்டர் கிட்ட பதில் கிடையாது. அதுக்கப்புறமா இவர் என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாரு, கான்டினென்டல் டோர்னமெண்ட்னு ஒன்று வருதா, அதில் நம்ம பசங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்கூல் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ஆனால் நம்ம ஸ்கூல் ரெஜிஸ்டர்ட் கிடையாது. இவர் எதுக்காக இந்த ஸ்கூல் ஆரம்பித்தார், ஜீனியஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷன் எங்கேயும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலை. அப்போ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, நீ பசங்களை டெவலப் பண்ணணும்னு பார்க்குற, ஆனால் நான் அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் பேசி முடிக்கல. அவர் இன்னொரு கண்டிஷன் வச்சிருக்காரு. நீங்கள் பசங்களை எடுத்துக்கிறதா இருந்தால் கூடவே சேர்த்து டீச்சர்ஸையும் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நாங்கள் எங்கள் பசங்களை ட்ரைனிங் பண்ணுவோம், வேற யாருமே அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை இவர் போடுறாரு.
இப்போ ஃப்ராண்டருக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்குப்பா. அவன் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு வெளில போயிடுறான். ஃபேட்டி வந்து பின்னாடியே போகிறான் சமாதானப்படுத்துறதுக்கு. அதான் ஃபேட்டி போய் கேட்குறான், என்ன மாஸ்டர் நீங்கள் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கீங்களா, சோகத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோகம்லாம் இல்லைடா, கொஞ்சம் கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஃபியூச்சர் தானே நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அந்த டைமில் ஃபேட்டி சொல்கிறான், ஏன் மாஸ்டர் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, இப்போ ஒரு முட்டை இருக்குது, அந்த முட்டையை பொறுக்கி வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோழியை கடன் வாங்கின்னு வரோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம அந்த ஸ்கூலுக்கு போவோம், அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம், நம்ம ஸ்ட்ராங்காக மாறிடுவோம் அப்படிங்கிறான். ஆமாண்டா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராண்டரும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருமே திரும்ப வந்துட்டாங்கப்பா. திரும்ப வந்தோடனே மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து 2 மாதம் லீவ் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து எந்த ட்ரைனிங்குமே கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்முடைய 3வது கட்ட ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போ போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ தங்சான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த ராங் இருக்கால அவகிட்ட பேசுறதுக்காக வரான். என்ன விஷயம்னா, அவள் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பா, இந்த மாதிரி ஹிடன் வெப்பன்ஸ் வந்து எங்கள் கிளானுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக இவன் இங்கே வந்திருக்கான். அவகிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, ஆமா எங்களுக்கு வேணும் தான், ஆனால் இந்த டெசிஷன் எடுக்க போகிறது யார் அப்படின்னா எங்கள் அப்பா தான். ஸோ நான் ஃப்ராண்டர்கிட்ட லீவ் கேட்டுட்டு எங்கள் அப்பா போயிட்டு மீட் பண்ணிட்டு வரேன், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலில் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிறா. சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நம்ம ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கேருந்து கிளம்பி போயிடறான்பா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.